கேரள மாநிலம் பாலக்காட்டில் எலும்பு முறிவு சிகிச்சைக்கு வந்த 9 வயது சிறுமிக்கு அளித்த தவறான சிகிச்சையால் சிறுமி கையை இழந்துள்ளதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சிவசபாபதி வழங்கிட கேட்கலாம். சிவசபாபதி வணக்கம். முதலில் அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை, தற்போது பெற்றோர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னென்ன, மருத்துவமனை நிர்வாகம் என்ன தகவல் கொடுத்திருக்கிறது? பல்சானா பகுதியை சேர்ந்த வினோதினி அப்படிங்கிற பிள்ளை பாத்தீங்கன்னா 9 வயசு பிள்ளை விளையாடிட்டு இருந்த பிள்ளை கீழே விழுந்ததுல அந்த பிள்ளையினுடைய கை உடைஞ்சிருக்கு. இதை கேரளா அரசு மருத்துவமனையில சேர்த்து அங்க சிகிச்சை, அதாவது எக்ஸ்ரே இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது கையில எலும்பு முறிவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சு. உடனே பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் கைக்கு மாவு கட்டு போட்டு அந்த இதுக்கு சிகிச்சை அளிச்சிருக்காங்க. பின்னர் பாத்தீங்கன்னா சிறுமியோட கையில வீக்கம் ஏற்பட்டு அதே மாதிரி நீர் கட்டி மாதிரி கட்டியிருக்கு. இது மட்டும் இல்லாம கையும் கொஞ்சம் கருப்பா இதாயிருக்கு. வலி தாங்க முடியாம தொடர்ந்து சிறுமி அழுதுகிட்டு இருந்த அடுத்து பாத்தீங்கன்னா டாக்டர் சிறுமியோட கையை வெட்டி, அதாவது இந்த பார்த்த உடனே கையெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வீங்கிக்கிட்டே இருந்திருக்கு. திரும்ப பாத்தீங்கன்னா டாக்டர் அந்த கையை வெட்டி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய உறவினர்கிட்ட யார்ட்டையுமே சொல்லாம கூட டாக்டர் அந்த கையை வெட்டி அகற்றிருக்கிறதா தெரிய வருது. மேலும் பாத்தீங்கன்னா இது பற்றி பாத்தீங்கன்னா அவங்க உறவினர்கள் பெற்றோர்கள் கொடுத்த புகார்ல பாத்தீங்கன்னா சுகாதார கல்வித்துறை அமைச்சர் வீணா சார்ஜும் இது உண்டான விசாரணைக்காக வேண்டி இவங்க ஒப்படைச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம சிறுமியோட கை ஏன் வெட்டி எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கறத சரியான முறையில விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லியிருக்காங்க. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.